Good morning, Kutties. Today we are going to see Social Science Unit 3 Transport. Transport அப்படின்னா நமக்கு எதுக்கு கண்ணா பயன்படுது? நம்ம பீப்புளாக இருக்கட்டும், அனிமல்ஸோ இல்லை ஏதோ ஒரு திங்ஸை நாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஃபோர் மேஜர் டைப்ஸ் இருக்குது. ரோட்வேஸ், ரயில்வேஸ், வாட்டர்வேஸ் அண்ட் ஏர்வேஸ். ரோட்வேஸில் பார்த்தீங்கன்னா 4 மேஜர் டைப்ஸ் இருக்குது. நேஷ்னல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ், வில்லேஜ் ரோட்ஸ். ஃபஸ்ட்டு நேஷ்னல் ஹைவேனா அது ஷார்ட்டாக NH அப்படின்னு சொல்கிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிஸ் எல்லாமே அதில் கனெக்ட் ஆகிடும். சரிங்களா? NHனா நேஷ்னல் ஹைவே ரோட்ஸு. இதில் பாருங்கள், ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக நேஷ்னல் ஹைவே ரோட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட இந்தியாவில் எங்கே வேணாலும் போய்க்கிற மாதிரி நேஷ்னல் ஹைவேஸ், அதாவது ரோடு மூலமாக போய்க்கலாம். ஓகேங்களா? ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா த கோல்டன் குவாட்ரிலேட்டர்ஸ் ரோட்ஸ் கனெக்ட் த 4 மேஜர் சிட்டியில் ரொம்ப முக்கியமாக 4 சிட்டி கனெக்ட் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. எதுனா டெல்லி டு மும்பை, அடுத்து மும்பை, சென்னை, கொல்கட்டான்னு இந்த 4மே கனெக்ட் பண்ணுற மாதிரி மெயினாக இந்த இது இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஸ்டேட் ஹைவேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான சிட்டிஸ், ஸ்டேட்குள்ளே இருக்கிற இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணும். அதை SH4 அப்படின்னு சொல்கிறோம். ரன்ஸ் ஃப்ரம் ஆர்காட் டு விழுப்புரம், ஆற்காட்லேருந்து விழுப்புரம் வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் MDR, அடுத்து பார்த்திங்கன்னா ODR டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. வில்லேஜ் ரோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ரோட் கனெக்ட் வில்லேஜஸ், a group of villages with each other and also to other major roads near it. கிராமங்களுக்கு இடையிலான அந்த ரோடு இருக்கு இல்லையா, அந்த பாதைகளையும் இணைக்கிது. அதான் வில்லேஜ் ரோட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பஸ்ஸுங்கிறது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிரான்ஸ்போர்ட். பப்ளிக்கு பீப்புளுக்கு எல்லாருமே எதில் போகலனாலும் நம்ம வேறு வழியில் பஸ்ஸில் தான் நம்ம போய் ஆகணும். ஒரு இடத்துல இன்னொருத்தருக்கு நம்ம ட்ரெயின் மூலமாகவோ இல்லை காஸ்ட் பேசிஸில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் மூலமாக போக முடியல, தென் ஏர்வேஸ் மூலமாக போக முடியலன்னா அஃப்கோர்ஸ் பீப்புள் மோஸ்ட்லி இம்பார்ட்டண்ட் எதுக்கு கொடுப்பாங்க? பஸ்க்கு தான் நமக்கு கொடுப்பாங்க இல்லையா? ஸோ இதில் பாருங்கள், பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம், ஷார்ட் ஃபார்மாக BRTS அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஹை குவாலிட்டி பஸ். ஓகேங்களா? இது வந்து இந்தியாவில் சிட்டிஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்வேஸ் தட் ஒன்லி பஸ்ஸஸ் கேன் யூஸ். ரோட்வேஸ் அந்த இதில் பஸ் மட்டும்தான், அதாவது இது ஸ்பெஷலானது, நார்மல் பஸ் மாதிரி. ரயில்வேஸ் பாருங்கள், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரயில்வே லிங்க்ஸ் பாருங்கள். நேம் ஆஃப் த ட்ரெயின் கொடுத்துருக்காங்க, எதுலேருந்து எது வரைக்கும் அந்த ட்ரெயின். கன்னியாகுமரிலேருந்து ஜம்முன்னா ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் மாதிரி, சென்னை டு டெல்லி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பிரஸ் ரயில்வேக்கு. ஓகேங்களா? ட்ரெயின் நேமும் எதுலேருந்து எது வரைக்கும் போகுது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ரயில்வேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், ரயில்வே சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முன்னாடியிலேருந்தே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? 1856 யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன பேசிக்காக நம்ம ஸ்டீம் என்ஜின் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஃபஸ்ட்லேருந்தே. ஸோ ஃப்ரம் ஸ்டீம் என்ஜின்லேருந்து இப்போ ஹை ஸ்பீட் ரயில் வரைக்குமே 170 இயர்ஸ் க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ அதுவரையும் இந்த ரயில் ரோடு அப்படிங்கிறது, ரயில்வேஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெவலப்மெண்ட். இந்தியாவுக்கு நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு ரயில்வேங்கிறது தவிர்க்க முடியாத ப்ளஸ் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெவலப்மெண்ட். பாருங்க, சென்னை மெட்ரோ ரயில் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2015. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட்டர்வேஸில் பாருங்கள் குட்டீஸ். வாட்டர்வேஸில் பார்த்தீங்கன்னா 13 major parts of Tamil Nadu is the only state in India that has 3 major parts: Ennur, Chennai and Thoothukudi. Shipping Corporation of India, a government-owned company, manages all offshore and other marine transport related infrastructure in the country.
ஸோ இப்போ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்போ போய் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறோம், இல்லை அங்கேருந்து நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை இங்கே நமக்கு கொண்டு வரோம் கண்ட்ரிக்கு. அப்படின்னா மேஜரான 3 போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணூர், சென்னை அண்ட் தூத்துக்குடி. ஸோ வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டில் மெயினாக நமக்கு என்ன, எதுலெல்லாம் நமக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க? போட்டில், தென் ஸ்பீட் போட்டே இருக்குது, போட்டில் ஸ்பீட் போட் இருக்குது, தென் ஷிப் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் ஏர்வேஸ். ஏர்வேஸ்னால் ஏரோப்ளைனில் போடுறோம், ஹெலிகாப்டர் இதெல்லாம் போகிறது ஏர்வேஸ். ஸோ ஏர் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டுக்கு ஒரு போகணும், இன்னொரு வேர்ல்டுக்கு போகணும், வேர்ல்டில் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஏர்வேஸ் தான். வேறு நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இதுதான். இது ஈஸியாக நம்ம சீக்கிரம் போகக்கூடிய ஒரு ஃபாஸ்டர் ட்ராவலர் எதுனா ஏர்வேஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். The very first air service of Asia was inaugurated by India in the year 1914 by Post and Telegraph Department by carrying mail from Allahabad to Naini across the Ganga. தமிழ்நாட்டில் 4 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் திருச்சிராப்பள்ளி. ஸோ இது 4 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் நமக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகேங்களா, தென் ஏர்லைன்ஸ் plays a huge role in connecting cities within the country across the world. ஒரு கண்ட்ரிக்கு இடையில போயிட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஏர்வேஸ் தான் போகும். ஓகேங்களா, ஸோ பாருங்கள், ஹெலிகாப்டரில் போகணும் அப்படின்னா ஷார்ட் டிஸ்டன்சஸ் இருக்குல்ல, ஹில்லி ரீஜியன்ஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹரித்வார், பத்ரிநாத், கேதார்நாத், டார்ஜிலிங் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கு, ஹில்லி ரீஜியன்ஸ்க்கு நமக்கு ஷார்ட்டான டிஸ்டன்ஸ் போகணும் அப்படின்னா நம்ம ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்? டிரான்ஸ்போர்ட்னால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் growth ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். தென் growth இன் ட்ரேட், ப்ரொமோட்ஸ் டூரிசம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சுரல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஸோ விவசாயத்துக்கும் ஒரு வளர்ப்பு தான் நமக்கு. ஓகேவா, டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ங்கிறது வந்து ஒரு இடத்துல இன்னொருத்துக்கு போகுது அப்படின்னா, இப்போ நம்மளோட தானியங்கள்லாம், இப்போ ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த இடத்துலேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு ரா மெட்டீரியல் இங்கேருந்து யூஸ் பண்ணணும், கண்டிப்பாக அங்கேருந்து கொண்டு போகணும் அப்படின்னா நம்மளால் இழுத்துட்டுலாம் போக முடியாது. ஸோ அஃப்கோர்ஸ் we are go for transport. growth in trade. ஸோ கண்ட்ரியில் அதே தான் சொன்னது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம். தென் டூரிசம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து விசிட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து பீப்புள் வந்து விசிட் பண்ணுவாங்க இன்னொரு கண்ட்ரியோட பார்க்குறதுக்கு. ஸோ அதில் ஒரு நல்ல டிரான்ஸ்போர்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டூரிசம் வந்து வரமாட்டாங்க இல்லையா. ஸோ இதுக்கு டிரான்ஸ்போர்ட் அஃப்கோர்ஸ் இதுக்கு யூஸ்ஃபுல் அண்ட் இம்பார்ட்டண்ட். ஓகே குட்டீஸ், I will give evaluation part. அதோட கீஸ் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் ஒன் டைம் நோட்டில் நீட்டாக எழுதிடுங்க. தென் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே மெமரைஸ் பண்ணிக்கோங்க. I will give you the answers for all those questions. Thank you. Bye.